அனைவரையும் காப்பாற்றுவான். என்ன செய்வது பெருமாள் அவரோட விதிப்படி நடந்தே தீருமப்பா. சரி, தம்பியும் அடிந்தான் என்று தருமப்பா தர்மாந்தரா. சாமி பகவானே, தம்பியும் அடிந்தான் என்று புலம்ப வேண்டாம். தம்பி உயிராடி போ. அந்த பரமசிவனை நினைந்து உன்னுடைய தம்பியாகிய பீமசேனுடைய உயிரை எழுப்பி தருகின்றேன். நீ அவனோடு சந்தோஷமாக சென்று வாருமப்பா தர்மாந்தனா. பீமசேனா எழுந்திருமப்பா. இதோ வாருமப்பா, உன் தம்பி நலமுடன் இருக்கின்றார். கேட்டு பாண்டவர்க்கு கிருஷ்ணமூர்த்தியை அழைத்துக் கொண்டு நம்மிடத்தில் வந்து மூர்த்தியை தெரிவித்து ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஏதோ யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் போருக்கு வருவது போல் தெரிகின்றது. அவர்கள் போருக்கு வந்தால் நம்முடைய அழகாப்புடி பட்டினம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனப்படியால் நாம் கிருஷ்ண பகவானை எதிர்கொண்டு வரவேற்போம், சமாதானம் செய்து கொள்வோம். யாரும் மந்திரிமார்களே, என்னிடத்தில் வந்த செய்தி எனக்கு தெரிய சொல்லும். அப்படியே தெரிவிக்கின்றேன் குபேரராஜனே. பாண்டவர்களில் இரண்டாவது பிறந்தவனாகிய பீமசேனன் தன்னுடைய மனைவியாகிய திரௌபதா தேவி மந்தாரை மலரை கேட்டதற்காக என்னுடைய அமராபுரி பட்டணத்திலே இருக்கக்கூடிய அந்த மந்தாரை மலரை எடுத்து செல்வதற்காக இங்கே வந்தான். வந்த இடத்திலே என்னுடைய கோட்டைக்கு காவலாளியாகிய அந்த மணிமாலனையும் கொன்றான். அது மட்டுமல்லாமல் மணிச்சித்திரலோனையும் கொன்றான். அந்த செய்தியை கேட்டு நீ அடையாள கோபம் கொண்டு அந்த பீமனை மூச்சையடைய செய்திருக்கின்றாய் அல்லவா? ஆகவே அந்த செய்தியை கேட்ட
கேட்டவுடன் நானும் பாண்டவர்களும் ஆமா. இவ்விடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆகையினால் தங்கையாகிய அந்த துரோபதாதேவி கேட்ட அந்த மந்தாரை மலரை அவளுக்கு கொடுத்து விடும் அப்பா குபேரராஜனே. கொடுத்து விடும் அப்பா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைமகள் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி